அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு காளி பாவி போட்டு எப்படி கணவன் மனைவி வசியம், எப்படி கணவன் மனைவி மோகனம், கள்ளக்காதல் எப்படி பிரிக்கிறது, உச்சாடனை எப்படி பண்ணுவது, மாரணம் எப்படி பண்ணுவது, ஒருத்தங்களை பேதனை எப்படி பண்ணுவது, 8 விதமான அஷ்டகர்மத்தையும் எப்படி பண்ணுவதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு காளி பாவை செஞ்சுக்கணும். 4 கை உள்ள ஒரு காளி பாவை செஞ்சுக்கணும். அந்த காளி பாவிக்கு கண்ணு திறந்துக்கணும். கண்ணு திறந்துட்டு தலைக்கு மேலே வெல்லமோ பச்சரிசி மாவும் கலந்து ஒரு அகுல் ஒன்று நெல்லான்னு ஊற்றி ஒரு அகுல் ஒன்று காளி பாவிக்கு தலையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிக்கணும். விளக்கு ஒன்று ஏற்றிட்டு நீங்கள் எதிரில் உட்காந்திங்கணும். காளி பாவை எதிரில் உட்காந்திங்கன்னா தெற்க பார்த்து அந்த பொம்மை வைக்கணும். காளியோட பாவை தலை தெற்கு பக்கமோ, நீங்கள் உட்காருந்தது வடக்கு பக்கமோ பார்த்து உட்கார மாதிரி இருக்கணும். வச்சுட்டு அதுக்கு படையில் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கறிசோறு, சாராயம், அவுள் பொரி, கடலை, 11 முட்டை, கருவாடு, மாதுளம்பழம், இது எல்லாத்தையும் அதுக்கு படையலாக வைக்கணும். சக்கரை பொங்கல் எது வேணாலும் வைக்கலாம், இல்லை இனிப்பு ஐட்டம் ஏதாவது வச்சிடலாம். இதெல்லாம் வச்சுட்டு செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வரளி பூவை போட்டு ஒவ்வொரு பூவும் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் மந்திரத்தை சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியும் மந்திரத்தை சொல்லணும். அது மாதிரி ஒரு 108 ஊர் இந்த காளி மந்திரத்தை சொல்லி இன்னாருக்கு இன்னார் வசியமானு சொல்லி ஒரு 108 ஊர் அந்த இதுவுக்கு செவ்வரளி பூ போட்டு 108 ஊர் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம், 11 எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கணும். அல்லது ஒரு 21 எலுமிச்சம்பழம் 21 வாட்டி மந்திரம் சொல்லி ஒரு எலுமிச்சம்பழமாக பலி கொடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்கணும். கோழி ஒன்று பலி கொடுத்துடணும். மந்திரம் சொல்லி இன்னாருக்கு இன்னார் வசியமானு சொல்லி கோழி பலி கொடுத்துடணும். பலி கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை பாக்கு மாத்திரம் வெத்தலை பாக்கு வச்சு ஆகணும். அதுக்கு வாழைப்பழம் எல்லாமே வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு ஆகணும். இதை பலி கொடுத்துட்டு 108 ஊருக்கு கொடுத்து பலிலாம் கொடுத்துறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பலி கொடுத்துட்டு அந்த சக்கரத்தையும் அந்த போட்டும் அங்கே வச்சுருக்க படையில் அந்த பாவையெல்லாம் எடுத்து போய்ட்டு சுடுகாட்டில் போனால் எரிச்சு வச்சுருப்பாங்க. அந்த போனம் எரிச்சிருக்கிற இடத்துல, இந்த போனம் எரிச்சிக்கிற இடத்துல இந்த பாவியை தலைமோட்டுக்குது பார்த்தீங்களா, வாய், அந்த வாய்க்கு நேராக இந்த பாவையை வச்சிடணும். வாய்க்கு நேராக இந்த பாவியை வச்சிடணும். வாய்க்கு நேராக வச்சுட்டு இந்த பாவியை வாய்க்கு நேராக வச்சுட்டு புதைச்சிட்டு வந்துடணும். அந்த வாய்க்கு நேராக பல்லு நோண்டி அந்த சாம்பல் உள்ள பொச்சிட்டு ஒரு கருப்புரத்தை கொளுத்தி வச்சுட்டு வரணும். இதுக்கான சக்கரம், இதுக்கான மந்திரம் தேவைப்படுற சிஷ்யர்கள் இந்த 5 நாள் பயிற்சி வைக்கிறேன். அமாவாசை கழித்து ஒரு தேதி ஒன்று சொல்லுவேன். அந்த தேதியிலேருந்து 5 நாள் பயிற்சி. அந்த 5 நாள் பயிற்சியில் 2 தீட்சை, 16 தீட்சையில் எந்த தீட்சை வேணாலும் கொடுப்பேன். 2 தீட்சை, 2 மாந்திரிக புக்கு, குட்டி சாத்தான் கொடுக்காதவங்களுக்கு குட்டி சாத்தான், அஷ்டகர்ம மைய, குபேர வசிய கூடுவை, சர்வ தேவதா வசிய மைய, எல்லாமே 50 கிராம், விபூதி 50 கிராம், குங்குமம் 50 கிராம், ஒரு மண்டவோடு மாலை கொடுக்காதவங்களுக்கு மண்டவோடு மாலை, ருத்ராட்ச மாலை, நிறைய பொருள், ஒரு 6 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை என்னோடய சிஷ்யர்களுக்கு நான் கொடுக்கலாம், இலவசமாக கொடுக்கலாம். என்னுடைய தீபாவளிக்கு ஒரு கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாரி நம்ம தீட்சைக்கு கட்டணம் கன்ஃபார்மாக உண்டு. தீட்சைக்கு கட்டணம் கன்ஃபார்மாக உண்டு. எதனால் தீட்சை கன்ஃபார்மாக கட்டணம் உண்டுன்னா, நான் எப்பயுமே தீட்சைக்கு கட்டணம் வாங்குவேன். ஏன்னா குருக்குன்னு ஒரு தட்சிணும் ஒன்று இருக்குது. அந்த குரு தட்சிணை தான் தீட்சை. நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு தீட்சை கொடுக்கணும், எந்தெந்த தீட்சை நான் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதை கூடிக்கினே இருக்கும், உங்களுக்கான பவர் கூடிக்கினே இருக்கும். நீங்கள் ஒரு தேவதையை கூட எடுக்கிறீங்க, சித்தி எடுக்கிறீங்களோ இல்லையோ, என்ன நினச்சிட்டு சும்மா ஒரு விபூதி எடுத்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் தான் அங்கே ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் தான் அங்கே ராஜாவாக இருப்பீங்க. அதுக்கான வழிமுறையை தான் இந்த 5 நாள் பயிற்சியில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அஷ்டகர்மம் 8 விதமான அஷ்டகர்மத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மாந்திரிக வேலைகளை செயல்முறை விளக்கம். இப்போ நான் பாவை போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுமாரி பயிற்சியில் செயல்முறை விளக்கம். பொம்மையை செஞ்சு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அதேமாரி சோழி பிரசனம் எப்படி பார்க்குவது, அதுக்கான சக்கரம் என்ன, அது எப்படிலாம் பார்க்கலாம், நீங்கள் எப்படி குறி சொல்லலாம்,
குறி முகம் பார்த்து எப்படி குறி சொல்லலாம், அதுக்கான இதுவே அஞ்சனம் எப்படி அரைப்பது, நீங்களே எப்படி அஞ்சனம் அரைப்பது, எப்படிலாம் தேவதையை சித்தி அடிக்கலாம், சித்தி வந்து எப்படி ஈஸியாக உபாசனை பண்ண முடியும் ஒரு தேவதையை, எப்படி ஒரு வசியத்தை 3 நாளில் 2 நாளில் வசியம் பண்ண முடியும், எப்படி 3 நாளில் ஆக்கோஷம் பண்ண முடியும், எப்படி பேதனம் பண்ண முடியும், எப்படி வித்தியாசனம் பண்ண முடியும், ஒரு நாளில் எப்படி மாந்திரிகம் பண்ண முடியும், ஒரே நாளில் எப்படி அங்கே சக்ஸஸ் ஆகும், ஒரே நாளில் எப்படி மாரணம் பண்ணலாம், அதுக்கான வழிமுறையை என்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த 5 நாள் பயிற்சியில் என்னுடைய சிஷ்யர்களுக்கு இதை கொடுக்க போகிறேன். இந்த மாந்திரிகத்தை போர்டில் ஏதி போட்டுலாம் ஒரு மாந்திரிகம் கற்றுக்க முடியாதுங்க. நல்லா கேட்டுங்க. ஒரு செயல்முறை விளக்கத்தோட ஒரு மாந்திரிகத்தை கற்று தந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிகத்துக்கு அது உங்களை வச்சு நீங்கள் செய்யணும். அந்த மாந்திரிகத்தை நீங்கள் பண்ணி பார்க்கணும். இந்த 3 நாளில் இப்போ வந்தீங்களா, மொதல் நாளே உங்களுக்கு வந்து ஒரு பூஜை, ஆளுக்கு ஒரு பூஜை கொடுத்துருவேன். இந்த பூஜை நீங்கள் எல்லாம் பண்ணணுன்னு சொல்லுவேன். நீங்கள் 3ஆம் நாள் யாரெல்லாம் எனக்கு அந்த பூஜை பொருளுக்கான ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்களோ அவங்கள எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னங்க இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் தான் உங்களை இங்கேருந்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் தான் அனுப்புவேன். என்னென்னு கேட்டால், நான் கற்றுத்தர மாந்திரிகம் உங்களுக்கு வந்து கரெக்டாக பயனளிக்குதா, உங்களால் நான் இல்லாமல் ஒரு குரு இல்லாமல் ஒரு மாந்திரிகத்தை பண்ண முடியுமா, எல்லாத்தையும் சாதிக்க முடியுமான்றதால மொத்த விஷயத்தையும் இதில் கற்றுத்தரலாம்னு நினைக்கிறேன். அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு மாந்திரிகராக மட்டும்தான் உங்களை நான் ரெடி பண்ணி அனுப்புவேன். சாதாரண ஒரு மனிதனாக இல்லை, என்ன மாதிரி ஒரு மாந்திரிகராகவும் பெரிய சாமியாராகவும் நான் மாற்றி அனுப்புகிறது தான் இவனுடைய குறிக்கோளாக வச்சுருக்கிறேன். வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.